1.5 வருஷமா இந்த படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 500 கோடி செலவு பண்ணாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஐடி ரேட் அந்த பக்கம் போயிட்டு இருந்தது, சிபிஐ விசாரணையே ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது, இன்னொரு பக்கம் அந்த படத்தை வச்சு சென்சார் வந்துட்டு எங்கெங்க கட் பண்ணலாம் இந்த மாதிரி போயிட்டே நிறைய பேர் வந்துட்டு என்னடா இது சப்புன்னு. ஏன்னா ஒரு விஷயம் நம்ம எதிர்பார்த்துட்டே இருந்தோம், திடீர்னு பாத்தீங்கன்னா சப்புன்ற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க சார்? விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் எதிர்பார்த்து இன்னைக்கு நீங்க காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்புன்னு தான். ஒரு மனநலம் வந்து உங்களுக்கு ஸ்டேபிளா இருந்ததுன்னா நீங்க அவருக்கு அட்ராக்ட் ஆக முடியும். எங்களுக்கு பிடிச்சவரை தான் நாங்க அட்ராக்ட் ஆக முடியும். எங்களுக்கு வந்து விஜய் பிடிச்சிருக்கு, ஆனா நாங்க அவர் மேல அவ்வளவு வைபா இருக்கும். அதுதான் மேம், நீங்க வைபா இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம். அதை விட கொஞ்சம் பெட்டரா இருக்காங்கன்ற. எங்களுக்கு பிடிக்கலையே, அவரை தானே பிடிச்சிருக்கு. அதுதான் சொல்றேன், உங்களுக்கு ஏதோ ஒரு நான் சொல்ல விரும்பல மேம். நான் என்ன சொல்றேன்னா அவங்கள அப்படியே விட்டுரும். நீங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு இருக்கக்கூடிய 6 சென்சஸ்ல ஏதோ ஒண்ணு எங்கேயோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவர் எந்த படம் தோல்வி ஏதாவது சொல்லுங்க. அவர் படம் எல்லாமே ஹிட் தான் கொடுத்திருக்காரு. பீஸ்ட் இந்த படத்தை யூடியூப்ல ஏன்டா 3 மணி நேரம் உட்காந்து பார்த்தேன்னு வெறியாது. இப்ப நான் வெளில போய் ஒரு கட்டிங்க போட்டாதான் தெரிவாங்க, அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரிவ்யூ போட்டுனா 1 ஸ்டார் ரிவ்யூ கொடுக்குறாங்க. அன்னைக்கு சைக்கிளை கொண்டு வந்து நான் ஏதோ கிழிக்க போறேன்னு வந்தார், டக்குனு எவனோ குண்டை தூக்கிறான்னு விட்டு ஓடினார் பார்த்தீங்களா, அவ்வளவுதான் அவரு. யூ தமிழ் என்டர்டெயின்மெண்ட் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க சினிமா அனலிஸ்ட் திரு சத்யன் ராமசாமி சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சினி ஃபீல்டுனாலே நம்ம எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த உலகத்துக்குமே வந்து சினிமாவில் என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்க, என்ன செய்யணும், ஒரு மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோட இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ராக் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு விஷயம் ஒன்று நடந்து சார். கிட்டத்தட்ட 1.5 வருஷமா இந்த படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 500 கோடி செலவு பண்ணாங்க. எப்படா ரிலீஸ் ஆகும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐடி ரேட் அந்த பக்கம் போயிட்டு இருந்தது, சிபிஐ விசாரணையே ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது, இன்னொரு பக்கம் அந்த படத்தை வச்சு சென்சார் வந்துட்டு எங்கெங்க கட் பண்ணலாம் இந்த மாதிரி போயிட்டு அந்த படத்தையே வந்துட்டு ஒரு சிக்கலுக்குள்ள விஷயமா வருமா வராதான்ற மாதிரி எதிர்பார்க்கணும். கடைசியில் பார்த்தா திடீர்னு யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வந்துட்டு என்னடா இது சப்புன்னு. ஏன்னா ஒரு விஷயம் நம்ம எதிர்பார்த்துட்டே இருந்தோம், திடீர்னு பாத்தீங்கன்னா சப்புன்ற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க சார்? விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் எதிர்பார்த்து இன்னைக்கு நீங்க காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்புன்னு தான் போகும். விஜய் சம்மந்தப்பட்ட எல்லாமே அப்படிதான். அவருடைய படமும் அப்படிதான், அவருடைய திரை கரியரும் அப்படிதான், அவரை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அப்படிதான். பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் அப்படின்னா அதற்கு உண்டான அவார்ட்ஸ் ஏதாவது வாங்கியிருக்காரு அப்படின்னா ஒரு ஃபிலிம்ஃபேர் கூட வாங்காத ஒரு நடிகர் இன்னைக்கு வரைக்கும் வரும்னா. ஏன்னா அவரை நீங்கள் வந்து ஒரு அட்ராக்ஷன் அப்படின்னா அவர்கிட்ட ஒரு லிமிட்டட் அட்ராக்ஷன் தான் இருக்கும். ஒரு மனநலம் வந்து உங்களுக்கு ஸ்டேபிளாக இருந்ததுன்னா நீங்கள் அவருக்கு அட்ராக்ட் ஆக மாட்டீங்க. ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது அவர்கிட்ட. ஸோ அதனால் வந்து சாமானிய மக்கள் அப்போ நீங்கள் சொல்கிறது வந்து வேற மாதிரி இருக்குது சார். விஜயோட ஃபேன்ஸ்லாம் நீங்கள் வேற மாதிரி சொல்லுங்கள். இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா அதுக்கு நான் அவங்கள மனநலம் குன்றியவர்கள் நான் சொல்லலை. மனநலம் வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சரியாக இருந்தாலும் கூட நீங்கள் அவருக்கு அட்ராக்ட் ஆகிறத விட இன்னும் அதை விட பெட்டராக இருக்காங்கன்னு சூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்கள் எங்களுக்கு பிடிச்சவரை தான் நாங்கள் அட்ராக்ட் ஆக முடியும். எங்களுக்கு வந்து விஜய் பிடிச்சிருக்கு, ஆனால் நாங்கள் அவர் மேலே அவ்வளோ வைபா இருக்கும். அதுதான் மேம், நீங்கள் வைபா இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம். அதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்காங்கன்ற. எங்களுக்கு பிடிக்கலையே, அவரை தானே பிடிச்சிருக்கு. அதுதான் சொல்கிறேன், உங்களுக்கு ஏதோ ஒரு நான் சொல்ல விரும்பல மேம். நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு என்ன சொன்னாலும் எங்களுக்கு விஜய் தான் சார் பிடிக்கும். அவரோட டான்ஸா இருக்கட்டும், அவரோட ஃபைட்டா இருக்கட்டும், அவரோட ஸ்டைல். ரஜினி ஓகே, அவர் ஒரு தனி ட்ராக், பட் விஜய்னால ஒரு தனி ஸ்டைல் இருக்கு சார். அதுதான் மேம், உங்களுக்கு இருக்கா, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான் அப்படின்னா அவங்கள அப்படியே விட்டுரும். நீங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு இருக்கக்கூடிய 6 சென்சஸ்ல ஏதோ ஒண்ணு எங்கேயோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு நான் என்னன்னா இப்ப நான் ஒரு இன்னும் நல்லா சொல்லணும்னா ஒரு இடத்துல ஒரு சாதாரண கிரீம் கேக் இருக்கு, இன்னொரு இடத்துல ஒரு ஐஸ் கேக் இருக்கு இல்லைங்களா. எனக்கு இது போதும் அப்படின்னு ஒருத்தன் கமிட் ஆகிறான்ல, இது வேணான்றான்ல, அவ்வளோதான் விஜய். எனக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி இவங்க கமிட் ஆகிட்டாங்க. இவங்க அந்த அட்ராக்ஷன் லெவலில் இவங்களோட அவ்வளோதான். அதை விடவும் நல்லா ஈர்ப்பு இருக்கக்கூடிய ஆளுங்க இருக்காங்களாடா, ஏன்னா அவங்களும் அவங்களுக்கு தெரியல, இல்லை எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி இவ்வளோதான் அவங்களுடைய சென்சஸ்ன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். ஸோ அதனால நீங்கள் விஜயிடம் வந்து எந்த வகையிலும் எந்த இடத்துலையும் எதிர்பார்ப்போடு நீங்கள் நின்றுட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து தோல்விதான் மிஞ்சும். அவருடைய படங்கள்ல இருந்து எல்லாமே அப்படிதான். அவர் எந்த படம் தோல்வி ஏதாவது சொல்லுங்க. அவர் படம் எல்லாமே ஹிட் தான் கொடுத்திருக்காரு. பீஸ்ட் எல்லாமே ஹிட் தான் சார். லியோனா எப்படி ஓடுன படம் தெரியுமா சார்? ஓட்ட படம். அந்த படத்துடைய டைரக்டரே வந்து இல்ல செகண்ட் ஹாஃப் நான் எடுக்கல, செகண்ட் ஹாஃப் வந்து நான் வேற மாதிரி எடுத்தேன். ஒரு படத்துக்கு செகண்ட் ஹாஃப் வேற மாதிரி எடுத்தேன், முக்கியமான சீனை மாத்தி அமைச்சதெல்லாம்
தமிழ் சினிமாவில் நடந்திருக்கா அப்படின்னா அந்த லியோ படத்துல நடந்தது தெரியுமா? மொத்தம் அந்த படம் ஓடுச்சுல, யாருக்காக? விஜய்க்காக தானே. எங்க மேம் ஓடிச்சு அந்த படம்? ஓடி இருந்தா எதுக்கு இந்த அளவு நடக்கணும்? நான் இருக்கு இப்போ ஒரு 2.0 இருக்கு, 890 கோடி 900 கோடி நெருக்கி. அதுல வந்து நான் இல்லை இதை மாத்தி வேற மாதிரி நான் உடனே நான் ஏன் விடணும்? ஓடி இன்னைக்கு அதான் நம்பர் 1 படம் தமிழ் இண்டஸ்ட்ரியில. அப்ப நான் எதுக்கு மாத்தணும்? அதே மாதிரி இப்போ ஒரு படம் இருக்கு, ஆனால்பட்ட பீஸ்ட் எவ்வளவு கேவலமான படம் நமக்கு தெரியும். அதுலதான் வந்து அவருடைய அந்த இஸ்லாமிய வெறுப்பெல்லாம் வந்து அப்பப்போ ஒரு படத்துக்கு ஒரு படம் வந்து இஸ்லாமியர் அவர் எந்த அளவுக்கு வெறுக்கிறார்ன்றத படங்கள் மூலியமா காட்டுவார் விஜய். அப்படிப்பட்ட ஒரு படம் பீஸ்ட், கேவலமான படம். இப்ப ஜனநாயகத்துல கூட வந்திருக்கு ஒரு சீன்ல அப்படிதான். அதெல்லாம் அவருடைய எண்ணம், அதெல்லாம் ஜீன்ஸ்ல இருக்கு மேம். அவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கதெல்லாம் அவரு எழுத போறது இல்ல, அவர் தான் நடிக்கிறாரு. என்ன காலை கொத்தி வச்சு நடிப்பாரா? இல்ல மேம், டைரக்டர் சொல்றதானே சார் அவர் செய்வாரு. மேம் டைரக்டர் கேட்டா அவரை பார்த்து ஏன் சொல்றாங்க? ரஜினிகாந்த் அவர் 173 படம் நடிச்சிட்டு இருக்காரு மேம். ஒரு சீன் இது வரைக்கும் ஒரு சீன் இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர் எழுதுனது இல்லை, நடிச்சது இல்லை. நான் நடிக்க மாட்டேன்னா என்ன இல்ல நடிச்சுதான் வந்து கயிறு வச்சு கட்டிடுவாங்களா? புரியல. இவருக்கு ஆசை இஸ்லாமியர்கள் அப்படி காட்டணும்னு. இந்த பாருங்க இந்த படத்துலலாம் அப்படியே ஒரு வசனம் வருது. இதுல ஜனநாயகம்லாம் பாய் இவ்வளவு பேரை கொல்லணும், பாய் இவ்வளவு பேரை கொல்லணும், எவ்வளவு குண்டு செஞ்சா கரெக்டா இருக்கும் பாய் அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? இதை நான் ரோட்ல யாராவது இன்னொரு இஸ்லாமியிட்ட போய் கேட்கலாமா? நான் கேட்கட்டா? இவர் எந்த மாதிரியான மைண்ட் செட்டை எனக்கு கொடுக்குறாரு பாருங்க. அதே மாதிரி இந்த வேலாயுதன் ஒரு காவியம், மகா காவியம். அது அந்த காவியத்தில் பார்த்தா அப்படித்தான் இருக்கக்கூடிய கேடு பண்ணக்கூடிய, அதுவும் குறிப்பா இந்தியாவே அழிக்கணும்னு இருக்க முறை முஸ்லீம்னு காட்டுவார். துப்பாக்கி அவர் வாழ்க்கையில ஓடின ஒரே படம். அந்த படத்துல கூட துவா பண்ணிட்டு கழுத்த இருக்க கரகரன்னு இருக்கிறதுக்கு உட்காந்துருப்பான். அது மாதிரி இந்த ஜனநாயகன் முன்னாடி பீஸ்ட்லேயே அப்படிதான் ஒருத்தர் கையில கட்டி கொடுத்துட்டு வருவார் தெரியுமா? அங்கேயும் அப்படிதான். அரேபிய முஸ்லீம்ல இருந்து எல்லா முஸ்லீம்னாலே தீவிரவாதி தான் காட்டுறதுல இவர் ரொம்ப ஆசைப்பட்டு காமிச்சிக்கிட்டு இருப்பார். ரைட்டுங்களா? அந்த மாதிரி அது இந்த பீஸ்ட் படத்துலையும் காமிச்சிருப்பாரு. பீஸ்ட் அதனால தான் ஓடலை. ரெண்டாவது ஒரு ஆடியோ லஞ்சிலலாம் படம் ஓடாது. அவருக்கு ஆடியோ லஞ்ச் அப்படி தான் லியோ ஓடலை, பீஸ்ட் ஓடலை. அது மாதிரி அப்படி பிரச்சனைகள் இருக்குது அவருக்கு. ஸோ என்னன்னா நீங்கள் அவருடைய மோசமான படம் பீஸ்ட், அதில் கூட இதை மாற்றி வைக்கல. இதை இன்டர்வலை மாற்றுவோம், இதை மாற்றுவோம், அதை மாற்றுவோம், நாங்கள் வேறு மாதிரி எடுக்குன்னு நினச்சோம். ஆனால் அந்த லியோவில் மாற்றினாங்க இல்லையா? ஸோ அதனால் லியோன்றது அவருடைய கரியரில் ஒரு பெரிய அளவில் அவர் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து எல்லாரும் இருந்தாங்க. ஆனால் சப்புன்னு முடிஞ்ச படம். அவரோட கல்யாணமும் அப்படிதான் ஆசைப்பட்டு சங்கீதானி இருந்தாங்க, சப்புன்னு முடிஞ்சிருச்சு. அவரோட பசங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஜேசன் சஞ்சய் ஜேசன் சஞ்சய் திராட்டில் விட்டு அவர் பாட்டுக்கு நடிகையோட போய் செட்டில் ஆக போகிறாரு. ரைட்டா? அதனால அவர் பொறுத்த வரைக்கும் அவருடைய கரியர்லேருந்து எல்லாமே சப்புன்னு முடிஞ்சு. சப்புன்னு இருக்குன்ற மாதிரி இருக்கும். அதுமாரி ஓன்னு படம் நடிப்பார் வைப்பார், இவர் தான் அப்படின்னு ஒரு அவார்டு வாங்கினதில்லை. சரி கடைசியில் யூடியூப்பில் இருக்கக்கூடிய 4-5 நான் இதில் வியூஸ் வாங்கியிருக்க மாதிரி தான் ஹையஸ்ட் வியூஸ்ன்னு சுற்றிட்டு இருந்தாங்க. அதை சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் வந்து அன்றைக்கி போட்டு உட்கார வச்சுட்டாங்க. அந்த படம் ஜனநாயகன் படத்துக்கு ட்ரெய்லர் வருது, அந்த ட்ரெய்லருக்கு வியூஸ் வந்து 24 மணி நேரத்தில் நாங்கள் தான் அதிகம் அப்படின்னு உட்காந்தானுங்க. அதை விட 3 மடங்கு அதிகமாக அதுக்கு அடுத்த நாள் வந்து சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் அடித்து உட்கார வச்சுட்டானுங்க. இது நடந்தது. இப்படி எல்லார்ட்டையும் கேவலப்பட்டு சப்புன்னு முடிஞ்சிடும் அவரோட. அந்த மாதிரி தான் இப்போ அரசியல்னு சுற்றிட்டு இருக்காரு, அதுலேயும் சப்புன்னு தான் முடியுது. அது தனியாக பார்ப்போமே. ஸோ நீங்கள் அவர் வந்து ஒரு படம் ஜனநாயகன் ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்கும். நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அடி விழுந்துக்கிட்டே இருந்துன்னு வைங்களேன், சப்புனி அப்பா இதுக்கு மேலே தாங்க முடியாதான்னு ரீமேக்கிட்ட போய் ஒரு எடுத்துக்காட்டுக்கு 2007-06 காலகட்டத்திலேருந்து இந்த ஆதி, அழகிய தமிழ், நான் சொல்கிறதெல்லாம் வந்து அதாவது பிளாக் பஸ்டர் காவியங்கள். ஓகே, ஆதி, அழகிய தமிழ் மகன், அதுக்கப்புறம் அந்த சுறா, அதுக்கப்புறம் குருவி, வேட்டைக்காரன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடி விழுந்துக்கிட்டே இருக்குது. முதுகு தோலை உரிகிற அளவுக்கு அடி விழுது. ஓகே, அதுக்கப்புறம் இனி நம்மளால் தாங்க முடியாது, பேசாமல் நம்ம வந்த வழிக்கே போயிடும் அப்படின்னு இந்த காவலன், நண்பன் இப்படின்னு ரீமேக் போயிடுவாப்புல. காவலன், நண்பன் அப்படின்னு ரீமேக் போகும்போது தப்பி தவறி ஒரு படம் உள்ளே வந்துடும். வேலை இதெல்லாம் ரீமேக் தான். அப்போ தப்பி தவறி ஒரு படம் உள்ளே வந்துடும். அது பார்த்தா துப்பாக்கி, அது ஹிட் ஆயிரும். அப்படி அதே மாதிரி இப்போ அடி விழுந்துக்கிட்டே இருக்கு. கோட்டு அவுட்டு, அதுக்கப்புறம் என்ன லியோ அவுட்டு, பீஸ்ட் அவுட்டு, இப்படி வரிசையாக வாரிசு அவுட்டு, துணிவிட்டு அடி வாங்கி வாரிசுட்டு, அதை வாரிசும் துணிவு ட்ரெய்லர் ரொம்ப துணிவு ட்ரெய்லர் வச்சு வாரிசை முடிச்சு விட்டாங்க, படத்தையும் வச்சு முடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசர்லாம் பார்த்தா இப்போ தெருவில் நிற்காங்க கிட்டத்தட்ட அந்த ப்ரொடியூசர்லாம். அந்த டேரக்டருக்கு அதுக்கப்புறம் படமே இல்லை. இது வாரிசு படத்தில் டேரக்டருக்கு படமே இல்லாமல் இப்போ ஏதோ ஒரு கமிட் ஆக போகிறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் வருஷம் 4 ஆகுது ஏறக்குறைய. அப்போ அப்படி போய்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் வேலைக்காது அப்படின்னு இருந்தும் பாலையா பாபு நடித்த படத்தை ரீமேக் பண்ணுற அளவுக்கு இவன் சப்புன்னு இறங்குவான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்கள் ரேஞ்சுக்கு அதே மகேஷ் பாபு காலில் போய் விழுந்துடலாம். மகேஷ் பாபு வச்சு தான் கில்லி இது போய்க்கிறீன்னு பண்ணீங்க. அதை வச்சு தான் நீங்கள் ஊருக்குள்ளே இருந்தீங்கன்னே 4 பேருக்கு தெரிய வச்சிங்க. அப்போ அதே மாதிரி நீங்கள் போகலாம். பாலகிருஷ்ணா படத்தை ரீமேக் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள்
போவீங்க இப்படி சப்புன்னு அப்படின்ற மாதிரி ஆச்சு. ரைட்டு. அப்போ அதை ரீமேக் பண்ண உடனே எதுக்கு அதெல்லாம் எதுக்கு ரீமேக் பண்ணிட்டு வேண்டாம், நாங்கள் அதே பார்த்துட்டோம், அது நல்லா இருக்கும், இல்லை இதை வச்சு ஹெச் வினோத்தை வச்சு நாங்கள் தள்ளிடுறோம். ஹெச் வினோத்தை வச்சு இவங்க என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, அவர் நேர்கொண்ட பார்வை ரீமேக் பண்ணார் இல்லையா, அந்த மாதிரி மாசா பண்ணிடுவாரு அப்படின்னு பார்த்தா அவர் குப்பையாக பண்ணி விட்டுருவாரு. அன்னைக்கெல்லாம் யூடியூப்ல ஒருத்தன் பார்த்துட்டு அதுக்கு ரிவ்யூ எழுதியிருக்கான், இந்த படத்தை யூடியூப்ல ஏன்டா 3 மணி நேரம் உட்காந்து பார்த்தேன்னு வெறியாது, இப்போ நான் வெளில போய் ஒரு கட்டிங்கை போட்டால் தான் தெரியவாங்க, அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் ரிவ்யூ போட்டுருந்தான். 1 ஸ்டார் ரிவ்யூ கொடுக்குறாங்க, யூடியூப்ல பார்த்துட்டு 1 ஸ்டார் ரிவ்யூ கொடுக்குறான். ஸ்டோரியில் போட்டு ஸ்டோரி கிட்டத்தட்ட ஒரு 60 ஸ்டோரியில் மொத்தம் படத்தையும் கவர் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு வந்து எப்பா வெறியாகிற தம்ம கொடுங்கடா அப்படின்னு தம்ம வாங்கி அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஹெச் வினோத் குதறி இருக்கான் படத்தை வச்சு. ரைட்டு. ஏன்னா ஹெச் வினோத் அஜித்துக்கு எடுத்தான்னா அது வேற, அது ரகமே வேற. அஜித்தை வச்சு ஒருத்தன் டீல் பண்ணுறனாலே அவனுக்கு தெரியும் அஜித்தோட மேனரிசம் என்ன, அஜித்தோட மேக்னானிமிசிட்டி என்ன அப்படின்றதான் தெரியும். இவரை வச்சு எடுக்க என்னத்தையாவது நம்ம தெரிஞ்சதை பண்ணி விடுன்னு பண்ணி வச்சிருக்காரு போல. ஒன்றும் செல்ஃப் எடுக்கல. அதில் ஒருத்தர் எழுதியிருக்காங்க மேடம், என்னன்னா பாலையா இன்டர்வியூல கொடுக்குற மாசு கூட இவங்க கொடுக்க மாட்டான், இவனுக்கு நடிக்க தெரியாதுன்னு எனக்கு தெரியும், பாலையாவை கூட நடிக்க தெரியாதுன்னு எனக்கு தெரியாது, இப்பதான் தெரியுது அப்படின்னு எழுதியிருக்காங்க. அது ஃபீல் பண்ணி எழுதியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஃபுல்லாக இதில் பார்த்து சிடி மலேசியாலாம் போட்டு வித்துட்டு இருக்காங்க போல, ஜனநாயகன் சிடியை வித்துட்டு இருக்காங்க போல. அதில் பார்த்து அவங்க மலேசியாவில் செல்போன்ல தான் ரிலீஸ் ஆச்சு, எதுக்கு யூடியூப்லாம் வந்துருச்சு அதுக்கப்புறம் அது சிடியை போட்டு விற்கிற இந்த மலேசியாவில் சிடி கல்ச்சர் ஒன்று இருக்கு, அங்கே போட்டு வித்துட்டு இருக்காங்க போல இருக்கு. அங்கேருந்து துப்புறாங்க, இங்கே பனையூர்ல வந்து விழுது, மலேசியாலும் துப்புறாங்க. அந்த அளவுக்கு படம் அங்க அடி ஆயிடுச்சு போல. இனிமேலும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுமா அப்படின்னு படக்குழு பேசிக்கிட்டு இருக்காங்க. இனி இந்த என்னது இந்த ஹாட் ஸ்டாரு, நெட்ஃபிளிக்ஸ் இங்கெல்லாம் போனா விளக்குமாரில் எதையாவது முக்கிய அடிப்பான், வந்துடா அந்த பக்கமே போயிரு அப்படின்னு படக்குழு அனுப்பிடுவான். விஜய் பொண்ணுனாலும் அடிச்சு அனுப்பிடுவாங்க. அவங்க எல்லாம் இனிமேல் இதுக்கு போட்டு படம் ஊரே பார்த்துருச்சு, இது நான் காசு கொடுத்து ஃப்ரீயா வேணா போட்டுப்போ அப்படிலாம் அந்த ஷார்ட்டை கேட்டுட்டு இருக்காரு அவர் சேனல்ல போடணும், அதுல வேணா போட்டுக்கோ அப்படிலாம். நீங்க ஏதாவது சேனல் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுல வேணா போட்டு விடுங்க. இவ்வளவுதான் அந்த படம். இதுல என்னன்னா அந்த படம் ஏற்கனவே குப்பை காட்டு முக்கன்னு போட்டு கிழிச்சு ஊத்திட்டு இருக்காங்க. இதுல இந்த படத்தை இவன் ரிலீஸ் பண்ணிட்டான், எவன் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, எவன் ரிலீஸ் பண்ண. ஆனா காட்டு மொக்க அதை ரிலீஸ் பண்ணா பண்ணல என்ன, அதுல ரிலீஸ் பண்ணி அது இவ்வளவு கேவலப்படணும்னு அவங்களுக்கு இருந்திருக்கு பாருங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணி கேவலப்படணும், நல்ல வேலை தேட்டர்ல இருந்து கேவலப்படாம போயிட்டான், அது வரைக்கும் தப்பிச்சான். இப்போ இது என்ன இதெல்லாம் ரைட் இருக்கட்டும். ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா பாஜக தான் வெளியே விட்டுருச்சு, திமுக தான் வெளியே விட்டுச்சு. எப்பவும் போல அழுதுட்டு இருக்காங்க தெரியுமா, ரொம்ப நாளாக அழுதுட்டு இருக்காங்க. ஒரு அரசாங்கமே ஒரு நடிகரை பார்த்து எதிர்க்கிறதுன்னு அந்த மாதிரி. ஏன்னா அவனுக்கு தானே அவங்க படத்தை வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, ஒரு 2 மாசம் முன்னாடி என்ன சொன்னேன், படத்தை வரவிடாமல் பண்றது அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எதுக்கு அவங்க எதுக்கு ரிலீஸ் பண்ணணும்? ஏடா லாஜிக்கலா பேசவே மாட்டேடா, அவங்க தான் வர வேண்டாம், இப்போ அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்ற என்ன சொல்ல வர நீ அப்படின்னு கேட்டா அவங்ககிட்ட பதில் இருக்காது. ஏன்னா கேள்விதான் கேட்பானுங்க, பதில் இருக்காது அவங்ககிட்ட. அப்ப அதுல ரொம்ப மோசமா கேள்வி. இதுல என்னன்னா அவங்களே சொல்றானு, ஒருவேளை படக்குழுல இருந்து யாரும் ரிலீஸ் பண்ணிருப்பா, அது எவனு கண்டுபிடிங்க, அது என்னாச்சு எவன் ஏதுன்னு கண்டுபிடிங்க. திமுக காரன் தெளிவா சொல்றான், இந்த ஆளே ரிலீஸ் பண்ணிருப்பான், படம் ரிலீஸ் ஆகல, அதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணி யாரோ 4 பேரா அந்த படத்தை பார்த்துட்டு வெறியாகி வரட்டும், தளபதி பாருங்க பெண்களை எப்படி அவங்களுடைய பிளானே வந்துட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்ன்றதானே சார் பிளான். அதுதானே மேம், அதுதான் இவங்க ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்றதுனால இப்படி லீக் பண்ணி அது மூலமா அதை பெண்கள் பார்த்து பெண்களுக்கு எதிராக எப்படி தளபதி நிக்கிறாரு பாரு, எப்படி இன்ட்ரோ ஆகிறாரு பாரு, எப்படி அவர் பிஜிஎம்மோட வராரு, பறந்துகிட்டே வராரு பாரு அப்படின்ற மாதிரி அதை பார்த்து அட்லீஸ்ட் வந்து வீட்லயாவது போன்ல பார்த்து இவங்க புலாங்கீதம் அடைஞ்சு நமக்கு ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்றதுனால விஜயே வெளியே விட்டாங்க அப்படின்னு சொல்லி. என்ன லாஸ் மேம், 500 கோடின்றது என்ன, போனா போயிட்டு அதை வச்சு 4 ஓட்டு வந்து 500 5000 அடிப்பார்ல அவர் தான் மேம். ஒரு சீட்டுக்கே 5 கோடி வாங்குறாருன்றாங்க. அப்ப 234 சீட்டுக்கு எத்தனை கோடி ஆயிடுச்சுன்னு பாருங்க. இப்ப அவர் பல கோடி சார் மேம். இது ஒரு 500 கோடின்றது இன்னைக்கு இது ஒரு முதலீடு, நாளைக்கு 5000 கோடி அடிக்கலான்றதான் அவருடைய திட்டமே. ஆனா அவர் தான் ஒரு கட்டத்துல சொல்லியிருக்காரு, நான் என்னோட வசதியெல்லாம் விட்டுட்டு தானே வரேன். எங்க வசதியை விட்டு இதுல தானே வராரு, பென்ஸ் கார்ல தானே வராரு, அதே நேரத்தில் பிரைவேட் ஜெட்ல தானே வராரு. என்னத்த வசதி விட்டு இருந்தாரு, அதெல்லாம் ஒன்றும் விடல. அவருக்கு வேர்த்துருச்சுனாலே உடனே உள்ள போயிருவாரு தெரியுமா, லைட்டா அங்கே பொறிப்படியா வேர்க்கும் தெரியுமா, உள்ள போயிருவாரு. ஏசியில் இல்லைன்னா அவரால் முடியாது மேம். அன்னைக்கு சைக்கிளை கொண்டு வந்து நான் ஏதோ கிழிக்க போறேன்னு வந்தார், டக்குனு எவனோ குண்டு தூக்கிறியான்னு விட்டு ஓடினார் பார்த்தீங்களா, அவ்வளோதான் அவரு. அதனால அவரால் வசதி விட்டு ஒன்றும் இந்த 500 கோடி போனா போயிட்டு போகிற வழியில். ஆனால் படம் வந்து எலெக்ஷன் முன்னாடி வந்தாதான் எப்படியாவது 4 பேராவது ஓட்டு போடும் அந்த படத்தை பார்த்து வெறியாகி அப்படின்னு படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காப்புல, அவரே தான் ரிலீஸ் பண்ணியிருக்காப்புல. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த படத்தில் இஸ்லாமியர்கள் நீங்கள் இப்படிலாம் சொல்லிட்டீங்கன்னா அவருக்கே தெரியாமல் அவருக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. படம் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்லாம் அவருக்கு மேலே போய் என்னுடைய நண்பர் தடாஜெய ரஹீம்லாம் என்ன பண்ணியிருக்காருன்னா நீட்டாக எழுதி கொண்டு போய் கமிஷனரில் ஃபுல்லாக முஸ்லீமை பற்றி தப்பாக பேசியிருக்காங்க படத்தில். படம் ரிலீஸே ஆகக்கூடாது, இவனை வெளியே விடாதீங்க, உள்ளே பிடிச்சி நாய் மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்து வந்துட்டாங்க. அதுதான் இன்னைக்கு ஜனநாயகனுடைய இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அங்கேருந்து அன்னபூர்ணா பூர்ணா ஸ்டுடியோஸுக்கு சிஜிஐ ஒர்க்காக போயிருக்குங்க. போயிருக்கிறதுக்குள்ள நடுவில் எவனோ ஒருத்தன் கை மாறி மிஸ் பண்ணியிருக்கானா வெளியே விட்டுருக்கானான்னு தெரியல, இன்டென்ஷனலாக
இன்டென்ஷனலாக அன்இன்டென்ஷனலாக தெரியல. இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் இந்த படத்தோட அசோசியேட் ஆகிருக்கீங்க, எனக்கு தெரியும் அப்படின்னா நான் அவங்கள சுற்றியே ஒரு சுற்றி போட்டு வந்துக்கிட்டே இருப்பேன், என்னடா நடக்குது. அப்போ நீங்கள் இங்கேருந்து ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களை லைட்டாக அங்கங்கே டைவர்ட் பண்ணி நான் அதை தூக்கிட மாட்டேன்னா, மேபி அன்இன்டென்ஷனாக நடந்திருக்கலாம். இல்லைனா நீங்களே ஒரு டீலை என்கிட்ட பேசி அதை என் கையில் கொடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா நான் 2 நாள் வச்சுட்டு கொடுத்துறேன்டா அண்ணே அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஸோ இதுதான் நடந்திருக்குன்னு இப்போ வரைக்கும் போலீஸ் வந்து சுற்று போட்டிருக்காங்க. இது அன்இன்டென்ஷனாக நடந்த மாதிரி தான் தகவல், நமக்கு தெரிஞ்ச தகவல்கள் சொல்கிறதுன்னா அன்இன்டென்ஷனாக நடந்துருச்சு இதுதான் சொல்கிறாங்க. ஆனால் எவனோ ஒருத்தன், அதாவது படக்குழுவை சம்மந்தப்பட்ட எவனும் வந்து இன்டென்ஷனாக பண்ணலை, அன்இன்டென்ஷனலாக ஏதோ ஒரு நேரத்தில் மிஸ் ஆகிருக்கு, இழந்திருக்காங்க, லூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபோக்கஸ் இல்லாமல் இருந்திருக்காங்க, அந்நேரம் இது நடந்திருக்கு. ஆனால் எவனோ ஒருத்தன் தேர்ட் பார்ட்டி தான் ஒருத்தர் இன்ட்ரூவ் பண்ணி உள்ளேருந்து தூக்கியிருக்கான் அப்படின்னு. ஆனால் ஒரு சிலரோட கருத்துக்கள் என்னன்னா, அவர் வந்து தொடர்ந்து இப்போ என்ன சொல்றாருன்னா, எலெக்ஷன் வந்துட்டா படம் நடிக்க மாட்டேன்னு ஒரு விதத்தில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்ல, இந்த படம் வந்துட்டு எனக்கு தோல்வியில் போய் முடிஞ்சிருச்சு, அன்எக்ஸ்பெக்டடாக வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுனால திருப்பி நான் இன்னொரு படம் நடிக்க போகிறேன். 2024 இல்லையா, பிப்ரவரி மாதம் கட்சி ஆரம்பிச்சாரு. அன்னைக்கே நான் சொன்னேன் இவர் மறுபடியும் நடிக்க வருவாருன்னு. இவர் அதாவது என்னன்னா, நீங்கள் ஒன்றும் இல்லை மேம், ஏமாத்துக்காரர் மேம். உலகத்திலே இவரளவுக்கு ஏமாத்துக்காரர் நான் பார்த்ததே கிடையாது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேனே, இஸ்லாமியர்கள் இப்படி தப்பா படம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி 2012 அவங்க ஐயாவை ரவுண்ட் அப் பண்ணி சட்டையை பிடிச்சி தூக்கிட்டாங்க. அவன் ஐயா ஆஃபீஸ் போய் இது நடந்தது 2012 நடந்தது. அப்போ இந்த அளவுக்குலாம் ஊடகங்கள் இந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்றதுனால அப்போலாம் இந்த அளவுக்கு பெருசாக வரல. ஆனால் நியூஸ் இருக்குது. எங்கள் ஐயாவை இவங்க ஆஃபீஸில் போய் இஸ்லாமியர்கள் தூக்கி பிடிச்சி 2012 நடந்தது. ஏன்னா 2012 வரைக்கும் அவங்க அப்பா கண்ட்ரோலில் தான் இருந்தார். அவங்க அப்பா கண்ட்ரோல், அந்த துப்பாக்கியினுடைய ஆடியோ லான்ச் வரைக்கும் அவங்க அப்பா தான் டாமினேட் பண்ணி பேசிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் தான் வெளியில் போனார். அதுக்கப்புறம் தான் அந்த ரவுட்டுன்னு இப்போ நடத்திட்டு இருக்க அந்த இணை தயாரிப்பாளராக இருக்காரு ஜெகதீஷ், இவரோட ஃபேஸ்புக் அட்மின். அவர் வந்ததுக்கப்புறம் தான் அப்பாவை வந்து வீட்டை விட்டு வெளில போக சொன்னது, நடந்தது, வச்சதெல்லாம். அப்போ அவங்க அப்பாவை இஸ்லாமியர்கள் சுத்து போட்ட உடனே அவங்க அப்பா கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இது, என்னுடைய மகன் விஜய் இஸ்லாமியர்களை ஆதரிப்பது போல இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக ஒரு இஸ்லாமியனாகவே ஒரு படம் முழுவதும் நடித்து கொடுப்பாருன்னு இன்னைக்கு வரைக்கும் வரல. ரைட்டா? இதே அன்புமணி 2007 ஒரு படத்தில், 2007 அழகிய தமிழ்மான் ATMனு ஒரு படத்தில் தம் அடிச்சு ஒரு ஸ்டில் வரும். ரைட்டுங்களா? அப்போ அன்புமணி பிடிச்சி ஏறும் பொழுது, இனிமேல் நான் என் படத்தில் சிகரெட்டே அடிக்க மாட்டேன், இந்த இது போன்ற லகர வஸ்துக்கள் எதுவும் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்தாரு ஸ்டேட்மெண்ட்டு. போன படமே என்னமோ வீட்டுக்கு ஒருத்தனை குடிக்க வாங்கன்னு பாட்டு ஆடிட்டு இருப்பார். வீட்டுக்கு ஒருத்தனை குடிக்க வாங்க, எல்லாம் சும்மா இருக்கீங்க, அண்டா வச்சிருக்கேன், சேஸ் அடிப்போம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இருப்பார். சொன்னது பூரா போய் செய்யறது பூரா வேற. இதுதான் அவருடைய வரலாறு. அதனால இந்த தடவை கண்டிப்பா எலெக்ஷனை முடிச்சு 2026 எலெக்ஷன் முடிச்சு 2026 தீபாவளிக்கு படம் வருமானு என்னால் சொல்ல முடியாது. 2026 27 பொங்கலுக்கு வருமானு என்னால் சொல்ல முடியாது. 2027 தளபதி தீபாவளி தான், அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை. இதை நான் இப்போ சொல்லலை, 2024 பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி நினைக்கிறேன் கட்சி ஆரம்பித்தாங்க, அன்னைக்கே சொன்னேன். அதனால ஏமாத்துக்காரன் நடிக்க வருவான். இதனால தான் நடிக்க வந்தாங்கலாம் எவனும் ஏன்ட்ட வராதிங்க, நீங்கள் வேற எங்கேனாலும் போய் சொல்லுங்க அதை அப்படின்றத நான் என்கிட்ட சொல்றதுன்னா, நமக்கு தெரியும் நடிக்க வருவான். அப்புறம் அது ரிலீஸ் பண்ணிட்டு அப்படி நடிச்சுக்கிட்டே இருப்பானா? ஆனால் நீ எதுக்கு வந்த, மக்களோட களத்தில் நிற்கிறேன்னு வந்த. இப்போ ஒரு படம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை நடிச்சு கொடுக்க போனோன்னா இது என்னது? சரி ஆயிடுச்சுன்னா போச்சு, முடிஞ்சது, அவ்வளோதான். நீ இருக்கணும், சொல்படி இருக்கணும்ல, அப்படி ஏன் இருக்க மாட்டேங்கிற? அவ்வளோதான் கேள்வி. அதனால இவர் நடிச்சுக்கிட்டே இருப்பார் கடைசி வரைக்கும். ஆமாம் சார். இதுக்கிடையில் வந்துட்டு ஒரு தனியார் தொலைக்காட்சி, ஓப்பனாகவே சொல்கிறேன், வந்துட்டு தொடர்ந்து ஏதாவது ஒரு லைவ் அவங்க நிறைய ஷோஸ் தான் பண்ணுவாங்க, நம்ம பார்த்துட்டு தானே இருப்போம். ஒரு ஷோ வந்து ப்ரொமோட் பண்ணோம்னா ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கிளப்பி விட்டுருவாங்க. தொடர்ந்து நம்ம பிக் பாஸாக இருக்கட்டும், சரி குக்கு வித் கோமாளியாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து அந்த வகையில் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வாட்டர்மெலன் திவாகர் நடிப்பு அரக்கன் அவர் வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து மாக்காப்பா மேலே கொடுத்துருக்காரு, KPY புகழ் மேலே கொடுத்துருக்காரு, கானா வினோத். என்னன்னா இவங்களாம் வந்து என்னை அடிச்சிட்டாங்க, இரும்பு கம்பியால் அடிச்சிட்டாங்க, நான் அழகாக இருக்கேன்னு அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, நான் வந்து தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டாராக இருக்கேன், இதெல்லாம் அவங்களுக்கு பொறாமையாக இருக்கனால மாக்காப்பா ஆனந்த் வந்துட்டு என்னுடைய வளர்ச்சியை தடுக்கிறாருன்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட். சும்மா இது வந்து இதுக்கெல்லாம் பேமெண்ட் மேம், சும்மா மேம் அதுக்கெல்லாம் பேமெண்ட். இது ஒரு எபிசோட், இது ஒரு எபிசோட். இப்போ என்ன, நீங்கள் இருக்கீங்க, உங்களை யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது தேவையில்லாமல் தப்பாக பேசிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. கம்ப்ளைண்ட்டை உடனே போலீஸ் எடுப்பாங்க. போலீஸ் எடுத்து என்ன பண்ணுவாங்க, சொன்ன அந்த நபரை வர வைப்பாங்க. 2 பேரும் இனிமேல் இப்படி பண்ணனா அடிச்சுட்டா அவனே அப்படிங்கிற போலீஸ் யாரும் அவனை இனிமேல் இந்த மாதிரி வந்து சொன்னாங்கன்னா நான் இவனை உள்ளதுக்கு போட்டு இது பண்ணிடுறேன் மேம், இவன் மேலே நான் வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறேன், இல்லை மகளிர் போலீஸுக்கு இவனை அனுப்பிடுவோம், அங்கே பிடிச்சி 4 தட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை கன்வின்ஸ் பண்ணுவாங்க, அனுப்பிடுவோம். இது நடக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகுமா? இதை ஃபுல்லாக விஜய் டிவிக்காரன் ஷூட் பண்ணுவோம், அவ்வளோதான். இது ஒரு செட்டப், இதுக்கெல்லாம் பேமெண்ட்.
இதுதான். அதில் அந்த 4 ஆங்கர்ஸ், அந்த மகாபா, 4-5 பேர், பேர் தெரிஞ்ச ஒரு 4 பேரை விட்டு இங்கே இந்த ஆள் என்ன சொன்னாலும் செய்வாப்புல, நீ காசுக்காக என்ன சொன்னாலும் செய்கிற அளவுக்கு ஒரு போயிட்டு இருக்காரு. ரைட்டு, அவரையும் கூப்பிட்டு வச்சு சார் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் சொன்னதுதான் சார் எங்களால் நம்ம இன்னும் கூட ஜீர்ணிச்சிக்க முடியல. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. இல்லை மேம், அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, அழகா இருக்கேன், நடிப்பு அரக்கனா இருக்கேன், தமிழ்நாட்டு சூப்பர் ஸ்டாரா இருக்கேன், அதுக்குள்ளெல்லாம் போவேனான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அதை பேசுற அளவுக்கு நம்ம வெட்டியா இருக்கோம் என்ன மேம். அதனால அதை விட்டுருங்க. அதெல்லாம் அந்த ஆள் போய் சொல்லியிருக்காங்க, அதுவும் சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கப்புறம் போலீஸ் இவங்களை கூப்பிடுது, இது ஃபுல்லாக கவரேஜ் ஆகுது. ரொம்ப நாளாக அணைஞ்சலேட்டாக இருக்குது விஜய் டிவி. உண்மைதான், விஜய் டிவியினுடைய இப்போ எல்லாமே நமக்கு குக் வித் கோமாளி பழகிருச்சு. ஃபார்மெட்டு பிக் பாஸே அதே ஃபார்மெட்டு. பிக் பாஸ் இப்போ ஒரு ஸ்பெயினில் ஓடுது, 200-210 எபிசோடு ஓடுது. அதே மாதிரி இப்போ இங்கே வட இந்தியாவில் ஓடுது அப்படின்னா அங்கே அந்த மைண்ட் செட் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. தமிழ் மக்கள் வந்து இந்த மாதிரி அரைச்சமாகவே திருப்பி அரைச்சிக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு எப்பவுமே புதுசு வேணும், அதில் உண்மை இருக்கணும், நியாயமாக நிறைய விஷயங்கள் இருக்கணும், நல்லது இருக்கணும், இதெல்லாம் பார்ப்பாங்க. அப்போது பிக் பாஸும் பழகிருச்சு, விஜய் டிவியினுடைய எல்லா ஷோவும் பழகிருச்சு. அதே மாதிரி அவன் எடுக்கக்கூடிய என்ன சொல் நாடகங்களும் ரியாலிட்டி ஷோஸும் எல்லாமே அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ அதனால் அவன்கிட்ட புதுசு இல்லை. சரி, அந்த விஜய் டிவியை கொஞ்சம் திரும்பி 4 பேரை பார்க்க வைக்கணும். அது எலெக்ஷன் டைமில் சுத்தமாக டிஆர்பி தொங்கிடும்னுக்கலாம். அப்படிங்கும் பொழுது பார்க்க வைக்கணும் அப்படின்றது. ஏன்னா சன் டிவியில் நீ சன் டிவி பார்க்கலாம், சன் நியூஸ் வச்சு ஓட்டிடுவான். சன் நியூஸோட மொத்த சன் நியூஸில் நீங்கள் ஒரு நியூஸ் கார்டு போட்டாலே முடிஞ்சு போச்சு. விஜய் டிவியோட மொத்த அவ்வளோ அளவுக்கு மாதம் நியூஸ் கார்டு போட்டுக்கிட்டு இருக்கான். அதனால் சன் டிவி பார்க்கலாம், நீங்கள் சன் நியூஸை பார்ப்பீங்க. இல்லைனாலும் குறைஞ்ச கேடிவியில் ஏதாவது பழைய விஜய் படம், பழைய எம்ஜிஆர் படம் ஏதாவது பார்த்துக்கிட்டு, பழைய விஜயகாந்த் படம் ஏதாவது பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அப்படி ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்கும். இவனுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸு கிடையாது. விஜய் சூப்பர்னு ஒன்று வச்சு அழுத்துறான், எவனும் பார்க்க மாட்டேங்கிறான். இன்னொன்று விஜயில் எதோ ஒன்று வச்சிருக்கான் போல பாட்டு, அதுவும் ஒன்று எவனும் போக மாட்டேங்குது. அந்த விஜய் தான் அதை பார்க்க வைக்கின்றதுக்காண்டி அவன் பண்ணுற ஒரு சின்ன ட்ராமா. அதுக்கு நம்மளாம் விக்டிம்ஸ், அவ்வளோதான். ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் வந்து புரியுற மாதிரி ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி.